தமிழகத்திலேயே அதிக வாக்காளர் கொண்ட தொகுதியான சோழிங்கநல்லூர் தொகுதியில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் குமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஏப்ரல் 23 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வேட்பாளர்களை நேற்று தினம் வெளிவந்தது. வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்திலே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியான சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வேட்பாளர் நம்முடன் இணைந்துள்ளார். கடந்த தொடர்ச்சியாக 3 முறையாக நீங்க வசிக்கக்கூடிய இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? இன்றைக்கு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள், நகர்நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள், இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பொறுப்பேற்றிருக்கின்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்கின்ற வாக்காளர்கள் எப்படி நினைப்பார்கள், எப்படி நினைத்து வாக்களித்தார்கள், அதை 100% நிறைவேற்றி தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவனாக நிற்பதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 3வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராக இருப்பதை அறிந்து, அதே சமயத்தில் நம்முடைய வேட்பாளர் எப்படியாப்பட்ட வேட்பாளர்கள் என்பதை எல்லாம் இன்றைக்கு கழக தலைவர் ஆய்வு செய்கின்ற வகையிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 3வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் வாய்ப்பு அளித்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இதன் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கழக தலைவருடைய ஆட்சியில் பொற்கால ஆட்சியாக சோழிங்கநல்லூர் தொகுதி அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது. முதல் முறை 15,346 வாக்குகள் வித்தியாசத்திலும், 2வது முறை 35,660 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். 3வது முறையாக இன்றைக்கு நாம் வேட்பாளர் களத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 96,620 வாக்குகளை பெற்று தமிழச்சி தங்கப்பாண்டியன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேர் உதவியாக இருந்த தொகுதிகளில் சோழிங்கநல்லூர் தொகுதி என்பதை நாம் மறந்துட முடியாது. அதையும்